வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கேரளாலேயே சிறப்பு மிக்க ஒரு டெம்பிள். கேரளாவில் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. கேரளாவில் வந்து டெம்பிள்ஸ்க்கு குறையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு அழகழகான ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா உலக அளவில் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். ப்ளஸ் உலக அளவிலேருந்து நிறைய இடத்துலேருந்து விசிட்டர்ஸ்லாம் இந்த சாமியை வணங்கிட்டு போகிறாங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் இருக்கிறது குருவாயூரில். நான் இப்போது குருவாயூருக்கு நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். ஏன்னா காலையில் ஈவினிங்லாம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்தால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நம்பிட்டு தான் நான் போனேன். ஆனால் நான் போனப்போ அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு நட திறக்கிறதுக்கு கூட்டம் அப்படி நிற்கிதுங்க. மொதல் நாளே லைனில் நின்றுறாங்க. ஸோ காலையில் 3 மணிக்கு திறக்கணும்னா மொதல் நாள் நைட்டு ஒரு 9 மணி 10 மணிலேருந்தே க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கூட்டம். அதிலே 2 வழிகள் போட்டிருக்காங்க. ஒன்று சாமியை போய் கிட்டக்க போய் பார்க்குறதுக்கு ஒரு வழி. அதுக்கு தான் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அது நீங்கள் லைனில் நின்று தான் பார்த்துட்டு போகணும். இப்போ நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் காலையில் 3 மணிக்கு நட திறக்கிறதுக்காக இப்போ வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம குருவாயூர் கடவுள் அருள் புரிகிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் மக்கள் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியை போய் கிட்டக்க போய் பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒரு விசிபிளான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் சாமியை கும்பிடலாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளில வந்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா யாருமே அந்த ரூட்டை சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நிறையா பேர் தங்களால் முடியல, விடிய விடிய வெயிட் பண்ண முடியாது, அவ்வளோ கூட்டத்தில் நிற்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரூட்டு வழியாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஒரு நீட்டாகவே ஒரு ஹைஜீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு சந்தனம் மணக்கிற அந்த ஒரு மனம் ஏதோ ஒன்று ஒரு வித்தியாசமான அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. அது ரொம்பவே அருமையாகவும் இருக்குது. அந்த கேரளா அப்படிங்கிற அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அந்த பேருக்கு ஏற்றாப்புல ரொம்ப அழகாகவே ரொம்ப அற்புதமாகவே அந்த ஒரு ஃபீல் குட் மொமெண்ட் எனக்கு கிடச்சிதுங்க. இது குருவாயூர் கோயிலோட தெப்பக்குளம். நம்ம ஊரில் தெப்பக்குளம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த தெப்பக்குளத்தில் ரொம்பவே அந்த யானை வலம் வருது. அந்த தெப்பக்குளத்தை சுற்றி நான் போன டயத்தில் யானை வலம் வந்துச்சு. ஆனால் யானையில் இந்த நிறைய திருவிழாவை கட்டி வச்சுருப்பாங்களே, அது என்னால் போக முடியல. ஏன்னா நைட்டு ஆனதுனால மூடிட்டு போயிட்டாங்க. இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ்லாம் அந்த விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாகவே இருக்குது. நிறைய நீங்கள் படத்திலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வால்பேப்பர்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த குருவாயூர் கோயிலோட அந்த விளக்கு, அந்த விளக்கை என்றைக்குமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் நிறைய விளக்குகள் ஏற்றி வச்சுருக்காங்க. சாமியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் தப்பான ஹிஸ்ட்ரி சொல்லி மாட்டிக்க விரும்பல. அதனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரசிகனாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு குருவாயூர் டெம்பிளுக்கு போய் அதை பார்த்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு அந்த கோயிலுக்கு போனாலே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த ஃபீலாக இருக்கட்டும், அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த கம்ப்ளீட்டான அந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மனசில் ஒரு கொஸ்டின் எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் அந்த சாமியை தேடி வராங்க, அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் என் மனசுக்குள்ளே இந்த விடை தெரிஞ்சிச்சு. இவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி மிக்க ஒரு டெம்பிள் எனக்கு போய் ஒரு ½ an hourலேயே என்னமோ ரொம்பவே ஒரு அட்டாச்சாக ஆகிடுச்சு. ஒரு ஏதோ ஒன்று கனெக்டிவிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் இத்தனை பேருமே இந்த கோயிலுக்கு வராங்க, பார்க்குறாங்க, சாமியை பார்த்து ரசிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நானும் வழக்கம் போல் சாமியை கும்பிட்டுட்டு வெளியிலேருந்து ஒரு ஷார்ட்ஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் சாமியை காட்டக்கூடாது, ஏன்னா அது எடுத்தால் பெரிய லெவலில் ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு ஏன்டா வம்புன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டுட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு நான் உள்ளே போனேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. பட் உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு, ஆனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அந்த ஒரு காரணத்தினால தான் சரி நம்ம
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெளியில் இருந்தாச்சும் நம்ம காட்டுவோம், அந்த கோயிலோட ஒரு ஆம்பியன்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா, அதுவும் முக்கியமாக அந்த சைடு அந்த குண்டம்குளம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா மறக்காமல், கேலிக்கட்டு இந்த கோழிக்கூடம் சைட்லாம் போனீங்கன்னா மறக்காமல் நம்ம குருவாயூருக்கு போயிட்டு வந்துடுங்க. ரொம்பவே வந்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு டெம்பிள், ஒரு பாசிட்டிவிட்டி வரக்கூடிய ஒரு டெம்பிள். மறக்காமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குருவாயூரப்பனோட அருளால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்னால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம சேனல் வளரட்டும். எந்த குருவாயூரப்பா நீதான்ப்பா அருள் புரியணும். நன்றி, வணக்கம்.